துளசி அப்படின்னாக்க 4 வகை இருக்குது. 4 வகையில் 3 வந்து சாமிக்கு படைக்கிறது, 1 அது பைரவ துளசி. இவங்களை விட அவங்களுக்கு வாசனை ஹெவியாக இருக்கும். அது கூட ஒரு செடி வளர்ந்து, ஏன்னா என் தோட்டத்தில் தன்னால் வளர்ந்து வந்துச்சு. அது அப்படி விழுந்து வளர்ந்துட்டுருக்கு. இவங்க கிருஷ்ணன் துளசி. இதுலேயே இவங்க லக்ஷ்மி துளசி. இதை விட பச்சையாகவும் இருக்குது, அது ஒன்று இருக்குது. இதை விட டார்க்காகவும் ஒன்று இருக்குது. இடத்த பொறுத்து இவங்க 2 பேரும் மாறுபடுவாங்க. இடம் அதுக்கு கிடைக்கிற உரத்தை பொறுத்து இதோட கலர் சேஞ்ச் ஆகும். நல்ல இன்னும் ஒரு பர்பிள் கத்தரிப்பூ கலரு அந்த மாதிரி கலரில் இன்னொரு துளசி. அது நல்லாவே கருப்பாக இருக்கும். அது பேர் கருந்துளசின்னே சொல்கிறாங்க. இது நம்ம கிருஷ்ண துளசி, ராமர் துளசி, அது மாதிரி சொல்லிக்கலாம். இப்போ கடவுள் படைப்பில் இதெல்லாம் ஒரு அபரிவிதமான கடவுள் இருக்காரா இல்லையான்னு நம்ம கேள்வி கேட்குறவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் உணர்ந்து பார்க்கும்போது தான் புரியும். இதோட ருசி, இதோட வாசம். இதுக்குள்ளே இன்னைக்கு சனிக்கிழமை தான் சாமிக்கு பறிச்சுட்டு போனோம். தினமுமே பறிச்சுட்டு போயிருக்கேன். இன்னைக்கு சனிக்கிழமை ஸ்பெஷலாக பறிப்போம் நம்ம. இதுக்குள்ளே எப்படிப்பட்ட ஒரு காரத்தன்மையும் ஒரு சுவையும், இதுக்குள்ளே ஒரு வாசத்தை வச்சு துளசி வாசம் அப்படின்னு ஒரு வாசனையில் அதுக்கு ஒரு பேர் இருக்குது. துளசி வாசனை, துளசி வாசனை அப்படி. துளசி வாசன் நம்ம பெருமாள், சீனிவாச பெருமாள், வெங்கடேச பெருமாள், திருப்பதி, அவருக்கு அத்தனை பேர் இருக்கிற மாதிரி இந்த துளசியிலையும் அத்தனை ரகம் இருக்குது. அம்மாவுக்கு இது லக்ஷ்மி அம்மாவுக்கு துளசிதாசன், துளசி வாசன், அந்த மாதிரி சீனிவாச பெருமாளுக்கு பேர் இருக்குது. இங்கே சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. அதெல்லாம் நிறைய கிள்ளி எதுவும் சாமிக்கு எடுத்துன்னு போய் படத்துக்கு வச்சிடுறது. இந்த துளசி தீர்த்தம் அப்படிங்கிறது ரொம்ப பிரபலியமானது இல்லையா? நிறைய குழந்தைங்களுக்கெல்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்மளும் இதெல்லாம் சின்ன வயசில் பிறந்தே அனுபவிச்சுட்டு வரும்போது தான் தெரியும். இப்போ இருக்கிற பசங்களுக்கு நிறைய பேர் இதை பயன்படுத்தி பண்ணுறவங்களுக்கு தெரியும், மற்ற குழந்தைங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த துளசியும் ஏலக்காய் பொடி, பச்சை கற்பூரம், சோம்பு, இது எல்லாத்தையும் ஒரு தண்ணியில் போட்டு வச்சு அதில் கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் தேவைன்னா சேர்த்துக்கலாம். குழந்தைங்கெல்லாம் குடிக்கணுன்னாக்கா கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கலாம். பல மனம் சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயத்தையும் சரி பண்ணக்கூடிய சக்தி மனம், உடல் எல்லாத்துக்குமே ஒரு சமாதானத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சக்தி இந்த துளசி தீர்த்தத்துக்கு இருக்குது அப்படிங்கிறது ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்காங்களோ. ஆனால் இது எத்தனை பேருக்கு தெரியும்? ஒரு சாதாரணமாக ஒரு பிளாஸ்டிக் தவிர மற்ற பாத்திரங்களில் தண்ணியில் இந்த துளசி இலையை ஒரு 3 இலையை போட்டு வச்சுட்டு மார்னிங் எழுந்து குடிக்கும்போது அது ரொம்ப பாசிட்டிவ் தன்மையை ஈர்த்து வச்சுருக்கிறதாகவும், அது குடிக்கும்போது நம்ம உடலில் இருக்கிற நெகட்டிவ் எல்லாம் ரிமூவ் பண்ணுதுன்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்காங்க. இதுக்கு தான் அந்த காலத்துலேருந்தே
கிருஷ்ணன் இருக்கும்போது நமக்கு எதுக்கு கவலை அப்படின்ற மாதிரி அவரை வணங்கும்போது அந்த துளசி தீர்த்தத்தை வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு ட்ராப்ஸு ஒரு டீஸ்பூன் கையில் விடுறாங்க. அந்த டீஸ்பூனு கூட இவ்வளோ குட்டியாக இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். என்ன இருக்குது அதில்? என்ன ஆகிடும் வந்து சாப்பிடும்போது? வளர்ந்துருவோமா? அதை கொடுத்து நம்ம வாய்க்கு எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ளேயே அது கீழே போயிடும். அது வெறுங்கையாக தான் புர்ரு நெயில் போகும் நம்ம வாயில், பார்த்தீங்கன்னா. அந்த ஒரு சொட்டுக்கு நாக்கில் நாக்கில் போய் அது நம்மளுக்கு படுது, சுரியன்னு உரைக்குது. அது மூளை வரைக்கும் போய் நம்ம ஃபீல் பண்ணிக்கிட்டு போவோம் அந்த பெருமாள் கோயிலுக்கு கொடுக்கும்போது. இதுக்கு இவ்வளோ சக்தி இருக்குது இந்த துளசிக்கு அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. துளசி இல்லாத வீடு இருக்கக்கூடாது. இதை எப்படி பயன்படுத்தணுன்றதுக்கு சொல்கிறேன். இது பல விதத்தில் பயன்படுது. ஆனால் ஈஸி பண்ணி சாப்பிட்றதுனாக்கா ஒரு பச்சை தண்ணியில் வந்து இதை நைட்டு போட்டு வச்சு காலையில் எழுந்து குடிக்கணும். இது வந்து ஒரு சிறப்பு நெகட்டிவ் ரெமடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் குடிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, அந்த தண்ணியை வந்து நம்ம குளிக்கிற தண்ணியில் ஊற்றி அதை குளிக்கலாம். அப்புறம் வீட்டில் தெளித்து விட்றது, நம்மளுக்கு தெளிச்சிக்கிறது, இத்தனை விஷயம் இதில் இருக்கிறதுக்கு ஆன்மீகவாதிகள், ஆன்மீக ஆர்வலர்கள், ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் இதை பற்றி சொல்கிறாங்க. நம்ம இப்போ வர மார்கழியில் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியணுன்றதுக்காக சொல்கிறேன். என்னோடய வீடியோ பார்க்குறவங்களுக்கு இதை தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ லேட்டாக பேசி இதை போடுறேன். நான் கண்டிப்பாக நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ணுங்க. என் வீடியோ பார்க்குறவங்களுக்கு இதனுடைய மெசேஜ் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். எதுக்கு இது இப்போது நான் எடுத்திருக்கேன் இந்த டாப்பிக்குன்னா, இப்போ வர மார்கழி நெருங்கிடுச்சு இல்லையா? இன்றைக்கி வந்து சனிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை மார்கழிக்கு இருக்குது. மார்கழியில் பெருமாளுக்கு ரொம்ப உகந்த மாதமாகவும் அதை திருப்பாவை அதெல்லாம் படிக்கிறாங்க லக்ஷ்மிக்கு. அப்போது எந்த கோயிலில் போனாலும் இந்த துளசி தீர்த்தம் இருக்கும் இல்லையா? நம்ம பொதுவாக பெருமாள் கோயிலுக்கு போவோம் மார்கழி மாதத்தில், அப்போ துளசி தீர்த்தம் தருவாங்க இல்லையா? அதனுடைய சக்தி வந்து இதில் அதிகமாக இருக்கும். அப்போது நம்ம இந்த தண்ணியை வந்து குடிக்கும்போது நீங்கள் எங்கேயும் வைக்க தேவையில்லை, சாமி படத்துக்கிட்ட ஒரு கிளாஸில் இதை ஒரு 2 துளசியை போட்டு வச்சுடுங்க. அதான் உங்களுக்கு வசதி எப்படி. பச்சை கற்பூரம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா ஒரே ஒரு தினோண்டு ஒரு பிஞ்ச் போட்டு வச்சுக்கோங்க. ஒரு 200 ml தண்ணின்னா 2-3 ஏலக்காய் தட்டி அதில் போட்டு வச்சுடுங்க. காலையில் குடிக்கும்போது அதை யூஸ் பண்ணும்போது குடிக்கிறதுக்கு மட்டும் வெல்லம் சேர்த்துக்காங்க. வேணும்னா வீடுக்கு தெளிக்கிறதுக்கு, தலைக்கு தெளிக்கிறதுக்கெல்லாம் சாதாரணமாக அந்த தண்ணி, துளசி தண்ணி, ஏலக்காய், இந்த பச்சைக்கற்பூரம் போட்டு அந்த தண்ணியை வந்து தலைக்கு தெளிச்சுக்காங்க. குளிக்கிறதுக்கும் அதே மாதிரி வெல்லம் சேர்க்காத தண்ணியை வந்து ஊற்றி குளிச்சுக்கலாம். இத்தனை பெனிஃபிட்டு இந்த துளசி ராஜனுக்கு இருக்குது. இவர் வந்து துளசி ராஜன், இவங்க வந்து துளசி மாதா. அங்கே தொட்டியில் வைக்கிறேங்க. துளசி மாடம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். நான் 1000 ரூபாய் கொடுத்து அந்த துளசி மாடம் கொடுத்து வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். ஆனால் அதில் வரவே மாட்டேங்குதுங்க. அது எனக்கு என்ன சொல்ல வருதுன்னு எனக்கு தெரியல. நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டேன். இதோட எத்தனையோ செடி நட்டு வச்சுட்டேன். ஆனால் அதுக்கு பூஜை எல்லாமும் பண்ணேன். ஆனாலும் வர மாட்டேங்குது. அது காஞ்சி போகுது. இந்த மாதிரி அங்கங்கே வளர்றத நான் அப்படியே விட்டு வளர்த்துக்கிறேன். அதை பறித்து பயன்படுத்திக்கிறேன். நான் என்ன பண்ண முடியும்? அப்படியே துளசி தொட்டியில் வச்சாலும் அதை பறிக்க மாட்டோம்னு வச்சுக்குவாங்க.
துளசி மாடத்தில் வச்சாலும் நம்ம தனியாக இருக்கிறத தான் பறித்து யூஸ் பண்ணுவோம். அது மாதிரி இன்னும் நிறைய இடத்துல அங்கங்கே வந்துக்கிட்டே இருக்குது. துளசி செடிக்கே பஞ்சம் இல்லை. எங்கே நம்ம மண் போட்டு ஒரு செடி வச்சோம்னா அங்கே 4 செடி துளசி செடி வருது. ஓகே, தேங்க்யூ. இன்றைக்கி ஒரு நல்ல தகவல் எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்கிறேன். இந்த துளசியை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சவங்களுக்கு சந்தோஷம், தெரியாதவங்க இது தெரிஞ்சுக்காங்கன்றதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். நன்றி. ஏதாச்சும் நிஜமா இல்லையா அப்படிங்கிறதுக்கு இந்த கமெண்ட்டில் ஏதாச்சும் சொல்லுங்கள். தேங்க்யூ.